ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்சோமேனியா ஆஃப்டர் ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 3 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 யாரும் பார்க்காம இருந்தீங்களும் உங்களுக்கு கதை புரியாது. ஸோ அதுக்கான கார்டை மேலே கொடுக்குறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் போக போக இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு. சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அனிமையோட எபிசோட் 3 பார்ட் 2 போகலாம். எபிசோட் ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம இசாகியை தான் காட்டுறாங்க. நம்ம இசாகி ஸ்விம்மிங் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்க. ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்சர்வேட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போக அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ யூமி இருக்காங்க. நம்ம யூமியை பார்த்தது இசாகி, அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு பார்க்க பக்கத்தில் பார்த்தா நம்ம நர்ஸு, ஓ எல்லோரும் இங்கே தான் இருக்கிறீங்களா, சரி வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டென்த்துக்குள்ளேருந்து வெளியே வர. இதை பார்த்தது இசாகி சர்ப்ரைஸ் ஆக நக்காமி செப்டம்பரில் நடக்க போகிற பட்ஜெட் மீட்டிங்க்கு என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு கேட்க அதுக்கு நக்காமியே சொல்கிறான், ஆகஸ்ட்டில் வந்து ஒரு மீட்டியர் ஷவர் நடக்க போகுது. ஸோ இது எல்லாருக்கும் காட்டலாம் நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட செப்டம்பர் பட்ஜெட் மீட்டிங் பிளான் சொல்ல இதை கேட்டது நர்ஸு, ஸ்கூலில் இருக்கவங்க மட்டும் காட்டாமல் வெளியே இருக்கவங்களுக்கு காட்டினா நல்லாயிருக்கும், ஸோ இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்ல இதை கேட்டது இசாகி, சரி ஓகே அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இசாகி, இது ஒரு ஆளால் செய்ய முடியாது, இது செய்யறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் தேவைப்படும் சொல்ல இதை கேட்டது இசாகி, உக்கைகாவை இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலைன்னுட்டு நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோனா ஓகே மாட்டிக்கினான்ட்டு திரு முழிக்க நக்காமி, ஸ்கூல் பட்ஜெட் மீட்டிங் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நைட் ஸ்கை ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது, இதில் கலந்து ஜெயிச்சுன்னா உனக்கு ஃபண்டு இஷ்யூஸ் பெருசாக எதுவும் வராதுன்னு சொல்ல இதை கேட்டது நக்காமி அப்படியான்ட்டு பார்க்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நம்ம யூமியை கேளுங்கன்னுட்டு நம்ம யூமி செம்பாயை காட்ட இப்படி சொல்லிட்டு நம்ம நர்ஸு அக்கா அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்தது யூமி, என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகாதீங்கன்னுட்டு நம்ம நர்ஸக்காவை கூப்பிட நம்ம இசாகினா அவங்க மேலே பாஞ்சிட. கொஞ்ச நேரம் கழிச்சு இசாகி கேட்குறான், அம்மா இந்த பேக்லாம் எதுக்குன்ட்டு நம்ம யூமியை பார்த்து கேட்க அதுக்கு யூமியை எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நம்ம கேம்பிங் போக பார்த்து முக்கியமாக நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கணும், அதுவும் டென்ட்டு சாப்பிட்றதுக்கு வாட்டர் இந்த மாதிரி தேவையான பொருளாக எடுத்துக்கணும், முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்க பொருள்லாம் எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே அவங்க கிட்டே இருக்க டூர் கைடன்ஸ் புக் எடுத்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இப்படி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் நான் மவுண்டைன் போகிறேன்னுட்டு அவங்கக்கிட்ட சொல்ல இப்படி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி ஈவினிங் தான் கட்டுறாங்க. நக்காமி என்னன்னா நர்ஸை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்கா. நக்காமி என்னன்னா எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு நீட்டு நோட்டை வந்து நம்ம நர்ஸக்கா கிட்ட கொடுக்க நம்ம நர்ஸாக்காவும் வாங்கி பார்த்துட்டு சரி ஓகேன்னுட்டு நம்ம நக்காமி கிட்ட சொல்ல, நக்காமி என்னோட இன்சோமினியா இப்போ எப்படி இருக்குன்ட்டு கேட்க அதுக்கு நக்காமி சொல்கிறான், நைட்டு லேட்டாக தான் தூங்குறேன், பட் இதுக்கு நான் பழகிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டது நர்ஸு, எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காதுன்ட்டு நம்ம நக்காமி கிட்ட சொல்ல அது நக்காமி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி நைட்டு தான் கட்டுறாங்க. நைட்டு நம்ம இசாகி நக்காமி நடந்து போயின்னு இருப்பது இசாகி சொல்கிறான், ஏய் நான் இந்த போஸ்டர் மேக் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கேன்ட்டு நம்ம நக்காமி கிட்ட சொல்ல இப்படி நக்காமி கிட்ட பேசினே போயின்னு இருப்பது நம்ம நக்காமி சொல்கிறான், நமக்கு இன்சோமினியா இருக்கிறது நல்லது தான் இசாகி, அப்படி இல்லைன்னா நான் உன்னை மீட் பண்ணியிருப்பேனா இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் கிடச்சிருக்குமான்ட்டு இசாகி கிட்ட சொல்ல அதுக்கு இசாகி ஆமாலன்னுட்டு நம்ம நக்காமி கிட்ட பேசினே போக அங்கே கட் பண்ணி இங்கே யூமியை தான் கட்டுறாங்க. நம்ம யூமி அவங்க கடையில் இருக்க எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு வெதரை பார்க்க சரி ஓகே இப்போ வெதர் கரெக்டாக இருக்குது வெளியே போனால் கரெக்டாக இருக்குன்னுட்டு அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவள் சமைக்கிறது தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப யூமினானா அவங்க ஊரில் இருக்க ஒரு ஸ்ட்ரெயினுக்கு வந்திருக்கா. அந்த ஸ்ட்ரெயினில் இருக்க கார்டை கும்பிட்டுட்டு சரி ஓகே வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டு அவள் கேமரா ஃப்ரேமை செட் பண்ணா. இப்படி அவள் கேமரா ஃப்ரேமை செட் பண்ணதுக்கப்புறம் கேமராவில் டைமிங் செட் பண்ணுறான். இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னுட்டு போய் அவள் குக்கிங் பண்ண ஆரம்பிக்க அவள் வீட்லேயே வந்து ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். ஸோ இங்கே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அவள் பேன் கேக் செய்ய ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் ஆக சரி ஓகே ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போயிட்டு அவள் செக் பண்ணிவிட்டு அவன் மொபைலில் அந்த ஃபோட்டோவை ஏற்றுறா. இப்படி ஏற்றிட்டு சரி ஓகே அவங்களுக்கு சென்ட் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுன்னே இருக்க இப்படி அவள் யோசிச்சுன்னு கையை அந்த ஃபோன் பக்கத்தில் வச்சுருக்க அந்த பூனானா வந்து அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிவிட இவன் ஆனா என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயத்தில் இருக்க. இப்படி இவள் பயத்தில் பார்த்து திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, யூமி இந்த ஃபோட்டோ பக்காவாக இருக்குன்ட்டு நக்காமி இசாகி அவளை பாராட்ட அந்த ஃபோட்டோவை பற்றி இவங்க புகழ்ந்து தரல. அதுக்கு நம்ம யூமியை வந்து சிரிக்க இந்த இடத்துல இந்த முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பரில் பட்ஜெட் மீட்டிங் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் வந்து நைட் ஸ்கை ஃபோட்டோகிராஃப்னு ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. இதில் நம்ம ஹீரோ கலந்துக்கு போகிறான்ட்டு முடிவு எடுத்துக்கிறான். இதில் அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானன்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். கண்டினியூ எனக்கு எபிசோட் போகணும் ஆசையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பட் எனக்கு இருக்க ஒர்க் இஷ்யூவால் என்னால் பண்ண முடியல. பத்தாவதுக்கு இங்கே பக்கத்தில் வேறு ஒரு கல்யாணம், அதனால வீட்டு சத்தம் தாங்க முடியல, ரெக்கார்ட் பண்ணாலும் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நம்ம சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துருச்சுன்னா நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள்
சப்போர்ட் இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு வீடியோ போட்டிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.